ஹாய் தோழன் அண்ட் தோழிஸ், இன்றைக்கி நம்ம பாண்டிச்சேரி மணக்குளர் விநாயகர் கோவிலுக்கு தான் வந்திருக்கிறோம். பாண்டிச்சேரிக்கு வந்தால் கண்டிப்பாக விசிட் பண்ணுற ஃபஸ்ட்டு பிளேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி மணக்குளர் விநாயகர். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவிலுடைய வரலாறு பார்த்திங்கன்னா இது 1688 ஆண்டுகளுக்கு முன்பு ஃப்ரெஞ்சு ஆட்சியின் போது கட்டப்பட்டது தான் இந்த கோவில். இந்த கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சிறப்பு என்னென்னா, ஃப்ரெஞ்சு ஆட்சியாளர்கள் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் வந்து ஒரு கோட்டை கட்டிகிட்டு இருந்தாங்க. அதுக்கு இடம் பத்தலைன்னும் போது இந்த கோவிலை இடிக்கிறதுக்கு பிளான் பண்ணி இதில் இருக்கிற உள்ளார இருக்கிற கருவறையில் இருக்கிற பிள்ளையாரை கொண்டு போயிட்டு கடலில் தூக்கி வீசி போட்டிருக்குறாங்க. அன்றைக்கி நைட்டே திரும்பவும் கடல்ல இருந்து அந்த பிள்ளையார் இங்கே வந்திருக்குது. காலையில் வந்து பார்க்கும்போது இது நம்ம நைட்டே தூக்கி போட்டோமே, எப்படி இது திரும்ப வந்ததுன்னு சொல்லிட்டு ஒரு முறைக்கு 3 முறை வந்து தூக்கி போட்டிருக்கிறாங்க. திரும்பவும் ஃப்ரெஞ்சு ஆட்சியாளர்கள் என்ன பண்ணாங்கன்னா, போட்டால் திரும்ப திரும்ப வருது, அதனால் இந்த கோவிலை வந்து எதுவும் பண்ண வேண்டாம், இந்த கோவில் இங்கே இருக்கட்டும், இது இடிக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து ஆர்டர் கொடுத்துருக்குறாங்க. அதை வந்து பிள்ளையார் வந்து மணல்னா சாண்டு, குளம்னா பாண்டு, அந்த தண்ணியில் போட்ட சிலையை வந்து திரும்பவும் இங்கே வந்த கோவிலில் திரும்ப வச்சதுனால தான் மணக்குள விநாயகர்னு பேர் வந்தது. அங்கே இருக்கிற மக்கள் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு காவல் தெய்வமாகவே பார்க்குறாங்க. பாண்டிச்சேரி மக்கள் வந்து இந்த கோவிலோட இன்னொரு ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா, இங்கே வர பிள்ளைங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா படிப்பாங்க, நீண்ட ஆயுள் கிடைக்கின்றதை வந்து நம்புகிறாங்க. இந்த கோவில் பிள்ளையார் கோவிலுக்கு பிள்ளைங்களை கூட்டிகிட்டு வந்தாவே படிப்பில் ஆர்வமும், நோய்கள் நீங்கும், நீண்ட ஆயுள் வந்து சுபிட்சமாக இருப்பாங்க அப்படின்றது அவங்களுடைய நம்பிக்கையாக இருக்குது. அந்த விநாயகரே வந்து பிள்ளைங்களுக்கு ஆசீர்வாதம் செய்வது போன்று ஒரு நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக பாண்டிச்சேரிக்கு ஒன்ஸ் வந்தீங்கன்னா இந்த இடத்த வந்து விசிட் பண்ணிட்டு போங்க. இந்த இடம்லாம் வந்து பார்த்திங்கன்னா தீபம் ஏற்றலாம். உங்களுக்கு ஆல்ரெடி வேண்டுதல் ஏதாவது இருந்தால் நீங்கள் சூற தேங்காய் மாதிரி இங்கே உடைக்கிறதுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்குது. கோவிலெல்லாம் பார்த்திங்கன்னா கேமராவும் ஃபோனும் நாட் அலௌடு. நம்ம முடிஞ்ச அளவுக்கு எடுத்துருக்குறோம். வெளியில் வந்து நிறைய ஷாப்ஸ் இருக்குது, நம்ம வீட்டுக்கு தேவையான திங்ஸ் இருக்குது, கீஸு, பொம்மைஸு, வெட்டி வேறு மாலை வந்து ரொம்பவே அதிகமாகவே இருக்குது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து இங்கே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.